காதை ட்ராப் பண்ணுறதுக்கு அதோட மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காது இருக்கிறதுனால, அதாவது ஒவ்வொரு ஷேப் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஷேப்பில் ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ரெஃபரன்ஸ் பிக்சரு ஏதாச்சும் ஒரு காது நீங்களே உங்களுடைய காதை ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு பிக்சரில் இருக்கிற காது ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா அதை பார்த்து அழகாக உட்காந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த காதுக்கு அதோட ஷேப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஷேப்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். அது எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். ரப் ஸ்கெட்சாக ட்ரா பண்ணுங்கள். ரப் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்சைடில் என்னென்ன லைன்ஸ் போடணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டீட்டெயிலாக ட்ரா பண்ணுங்கள். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எடுத்த உடனே அந்த காது வந்துட்டு டீட்டெயிலாக ட்ரா பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே முடிக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன சின்னதாக ஷேப்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணால் தான் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் காது நம்மளால் டீட்டெயிலாக ட்ரா பண்ணணும். நான் ஒரு தோராயமாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி காது இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய பிக்சர்ஸ் பார்த்து ட்ரா பண்ண தான் நம்மளுக்கு அதனுடைய அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எடுத்த உடனே நம்மளாக க்ரியேட்டிவாக உட்காந்துட்டு ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மிஸ் ஆகும். சரியா? இப்போ ட்ராயிங் முடிச்சாச்சு. ஸோ அந்த ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணணும். ஷேட் பண்ணுறதுக்கு பென்சிலை தனியாக வச்சு கிறுக்கி வச்சுக்கோங்க. HB பென்சில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். HB பென்சிலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டம்பை யூஸ் பண்ணி அந்த ஷேடு, அதாவது இந்த காதுக்குள்ளே எங்கெங்கே டார்க்காக இருக்குமோ அந்த பிளேசஸில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஷேட் பண்ணுறேன். அதாவது ரொம்ப டார்க்காக இல்லை, மீடியம் டார்க்காக தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் டார்க்கில் ஃபுல்லாக வச்சு ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ண நம்மளுக்கு இந்த லைட்டிங் கொடுக்க வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தயவுசெய்து எடுத்தவொடனே ஃபுல்லாக டார்க்காக அப்ளை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாகவே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லைட்டாக அப்ளை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எடுத்தவொடனே டார்க் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் லைட் பண்ணது கஷ்டம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே தான். ஸோ எந்த இடத்துல டார்க்காக இருக்குமோ அந்த இடத்துல கொஞ்சம் நான் ஷேடுங்க கொஞ்சம் டார்க்காக வச்சுட்டு மற்ற இடத்துல கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு மெர்ஜ் பண்ணி ஃபஸ்ட்டு இது காது மாதிரி ஷேப்ஸ் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்த உடனே டார்க்காக வச்சு ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா டார்க்கு ஒரு நம்ம பண்ண பிக்சரே கொஞ்சம் டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அங்கங்கே லைட்டிங் எல்லாம் இந்த மாதிரி எரேசர் வச்சு அப்பப்போ ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்பில் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க்கெல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா இது HB பென்சில்ன்றதுனால நல்லா ஷார்ப் பண்ணிட்டு ஷேட் பண்ணோம்னா கொஞ்சம் டார்க் வரும். இல்லைன்னா கொஞ்சம் டார்க் வர்றது கஷ்டம் தான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி டார்க்னஸ் வராது. ஸோ ஷார்ப் பண்ணி கொஞ்சம் டார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, அந்த யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிட்டோம், லைட்டாக மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பென்சிலை வச்சு நம்ம மெர்ஜ் பண்ணும்போது, அதாவது ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு அவுட்புட்டு நல்லா கிடைக்கும். ஸோ இதனால தான் நம்ம பென்சிலை ஷார்ப் பண்ணுறது, அதுவும் HB பென்சில். இதுவே நம்ம வேறு பென்சில் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்ல அவுட்புட் கிடைக்கும். அதாவது ஷேடிங் பென்சில் தனியாக இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டெட்லர் பென்சிலு இல்லை ஷேடிங் பென்சில் 8B 10B இந்த மாதிரி பென்சில்ஸ் வெரைட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். பட் அதெல்லாம் சில டைமில் நம்மளுக்கு கிடைக்காததுனால நம்ம HB பென்சில்லே ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதிலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம ட்ராப் பண்ணும்போது நல்ல டார்க்னஸும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு HB பென்சில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பென்சில் வச்சு ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கெங்கே டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு டார்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு மறுபடியும் மெர்ஜ் பண்ணி அதை ஒரு தனி ஷேட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது, எல்லாமே மெர்ஜிங்காக தெரியணும். அதனால தான் இந்த ஷேட் பண்ணுறது. ஸோ எங்கெங்கே டார்க் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிடுறேன். டார்க் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக இந்த பிளெண்டிங் ஸ்டம்பை தனியாக வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் லைட்டான ஸ்பேஸில், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டார்க் இடத்துல கொடுத்துட்டோம் இல்லையா, இந்த இடம்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டேன். முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம லைட்டிங் ஸ்பேஸில் கொடுக்கும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணிட்டு லைட்டிங் ஸ்பேஸில் வச்சு இப்படி மெர்ஜ் பண்ணுங்கள். இல்லைனா எல்லா இடமும் ஒரே டார்க்காக ஷேடாக மாறிடும். ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்க. சைடில் இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இது போல் மெர்ஜ் பண்ணி அழகாக கொண்டு வந்து அந்த அவுட்புட்டை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸை நம்ம ட்ராப் பண்ணும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய காதை வச்சு ட்ராப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. நெட்லேருந்து தேடி எடுத்து ஒரு பிக்சரை பார்த்து ட்ராப் பண்ணுங்கள்.
நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வரும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டு வேறு இப்படி தான் ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் நம்மளுக்கு வரல அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து கிரிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம பிக்சர் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு கிரிட் லைன் ட்ரா பண்ணோம். அதாவது கிரிட் லைன் ஆல்ரெடி நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். அந்த கிரிட்டை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த கிரிட்டை யூஸ் பண்ணி இந்த காது ஒரு பிக்சரை செட் பண்ணிவிட்டு அந்த கிரிட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு கிரிட் ட்ரா பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ காதோட ஷேப்ஸ் இந்த லெவல் தான் இருக்குது, ஸோ இந்த இடத்துல லைட்டிங் கொடுக்கணும், இந்த இடத்துல டார்க்னஸ் கொடுக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ட்ரா பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கிரிட்டு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் ஓரளவுக்கு வரும். பட் அதே கிரிட்டே தான் யூஸ் பண்ணி பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ அது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பண்ணுறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தனியாக வச்சு ட்ரா பண்ணது தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணும் போதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ண. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிக்சர்ஸ்ங்களாம் பார்த்து கொஞ்சம் நல்லா ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வேறு ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணும்போது நான் கண்டிப்பாக இதோடைய காது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அண்டு காது, நோஸு, மவுத்து இதெல்லாமே தனித்தனியாக டீட்டெயிலாகவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கண்ணு தான். ஸோ இந்த கண்ணை இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ட்ராயிங் பண்ணாலும் அந்த ட்ராயிங்கில் நம்ம கண் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ண ட்ராயிங்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று கண். ஸோ இந்த கண் மட்டும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பாருங்கள். இப்போது இவர் விஜய் தான். ஸோ இவருடைய ஐஸ் பார்த்தோம்னா நல்லா கோவத்தில் இருக்கார். இது ஒன்று நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கனால அவருடைய கண்ணு பார்த்தோன்னே தெரியுது ஸ்மைல் தான் பண்ணிகிட்ருக்காரு. நார்மலாக இப்போ சூர்யாவோட ஐஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கோ, பட் அவர் கோவத்தில் இருக்கிற போது அவரோட ஐபால் நல்லா பாருங்கள், அவர் ஐபால் 70% தெரிஞ்சிருக்கு, பட் ஒயிட் ஃபுல்லாக அப்படியே தெரியுது. இவங்களுக்கும் அதே போல் நல்லா கண் பெருசாக இருக்குது, ஃபுல் அதாவது 75% ஐபால் தெரியுது. இதில் 50% தான் ஐபால் தெரியுது. ஸோ அவங்களுடைய ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கண் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாகவே தெரியுது. சரியா? யார் எப்படி இருந்தாலும் பட் எல்லாருக்கும் ஐஸோட மெஷர்மெண்ட்டு ஒன்று தான். அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஐஸை 3 பார்ட்டாக பிரிச்சுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும். அதில் சென்டரில் இருக்க அந்த பார்ட் மட்டும் தான் ஐபாலோட சைஸு. அண்டு மேலே இருக்கிற ஐப்ரோ இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் தேர்ட் அந்த ஐஸோட எண்டு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்புறம் லைட்டாக பெண்ட் ஆகும். சரி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. ரெஃபரன்ஸ் பிக்சரோடய நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டு எண்டு இதுக்குள்ளே 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்குள்ளே 3 பார்ட்டாக பிரித்தோம்னா சென்டரில் வர இந்த கேப்பு தான் ஐபாலோட சைஸு. அதாவது நம்ம ஐஸை 3 பிரித்தோம்னா அதில் சென்டரில் இருக்கிற அந்த பார்ட் மட்டும் தான் ஐபாலோட சைஸு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஒரு கர்வ் லைன் வரையணும். அந்த கர்வ் லைன் வரையும் போது ஆக்சுவலாக இந்த சர்க்கிள் இல்லையா, எல்லாருக்குமே வந்துட்டு ஐபால் ஃபுல்லாக தெரியாது நார்மலாக இருக்கும்போது. இந்த பிக்சர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இவருடைய ஐஸு ஓப்பனில் நார்மல் இதில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஐபால் ஒரு 70% தான் தெரியுது, 30% கிட்ட மறைஞ்சிருக்கு. இந்த மெஷர்மெண்ட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே பொருந்தும், இப்படி தான் இருக்கணுமும் கூட. சரியா? இதுக்கப்புறம் இந்த ஐஸை நான் ரப் ஸ்கெட்சாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ரப் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது லைன்ஸ் எங்கெங்கே பெண்ட் ஆகுது, எங்கெங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர்மெண்ட் பார்த்து இது பண்ணுங்கள். அதாவது பார்த்தோன்னா இப்போது இந்த சர்க்கிளோட எண்டு, அதாவது லெஃப்ட் சைடில் இந்த சர்க்கிளோட லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த எண்டுக்கு நேராக தான் கீழே இந்த கர்வ் லைன் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த ஐபாலோட ஹைட்டை மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் டாட் வச்சுட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை பிரிச்சுட்டு ஐபாலுக்கு மேலே ஒரு கர்வ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே அதே போல் ஒரு கர்வ் லைனு ஐஸை சுற்றி இந்த மாதிரி 2 கர்வ் லைன்ஸ் இருக்கும் எப்போவுமே.
அதுக்கப்புறம் ஐப்ரோவோட ஹைட்டு நான் இந்த பிக்சரை பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் பென்சிலில் வச்சு. இந்த ஐஸோட ஸ்டார்ட்லேருந்து ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கிறேன், அதே போல் எண்டில் ஒரு வெர்டிகல் லைன் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பில் தான் நம்ம ஐப்ரோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட ஸ்டார்ட் சொன்னோம் இல்லையா, இந்த கேப்பு லெஃப்ட் சைடில் தான் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகும். இதை பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் அந்த ரப் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கிறேன். அவுட்லைன் மாதிரி சும்மா ஒரு ஷேடோவை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஐப்ரோவை தனியாக பிரிச்சுக்கிறேன். ஐப்ரோ எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக மெஷர்மெண்ட்டை எடுத்து சும்மா சின்ன சின்னதாக ட்ரா பண்ணிக்க. இதுக்கு பேர் ரப் ஸ்கெட்ச்னு சொல்லுவோம். ரப் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறதுக்கு லைட்டாக ட்ரா பண்ணுங்கள் போதும். ரொம்ப டார்க்காக பண்ணுங்களா அதை உட்காந்து அழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டார்க்காகவே பண்ணிகிட்ருக்கேன். சரியா, இதை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நான் ரப் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கோங்க, தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இங்கே தான் இதுதான் வரும்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதுமானது. இப்போ நான் இந்த லைனை ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிறேன். ரப் பண்ணிட்டு சேம் இதே பென்சிலை ஹெச்பி பென்சில் தான் ஷார்ப் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த லைனை கரெக்டாக ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணது ஒரு ரப் ஸ்கெட்சு, இப்போ ட்ரா பண்ணுறது கரெக்டான ஒரு லைன்ஸை ட்ரா பண்ணணும். இதை கொஞ்சம் பென்சில் ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரா பண்ணுங்களா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு பென்சில் எவ்வளோ ஷார்ப்பாக வைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டார்க் கிடைக்கும். கொஞ்சம் அது ஷார்ப் இல்லை அப்படின்னாக்கா டார்க் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நான் அவுட்லைன் போட்டுட்டு அந்த ஷேடோஸ் எல்லாம் பிரிச்சுட்டு உள்ளே டார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி டார்க் பண்ணும்போது பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. சார்ட் பேப்பரு யூஸ் பண்ணுங்கள். பேப்பரில் இந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க் வரது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா பேப்பர் கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. சார்ட்டோ இல்லை ஜேகே போர்டோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணாலும் அந்த சார்ட்டு தாங்கும். இந்த ஐபாலுக்கு மேலே இருக்க இந்த கர்வ் லைன் இருக்கு இல்லையா, இது எல்லாருக்குமே ரொம்ப டார்க்காக இருக்கும், நல்லா டார்க்காக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க லைனு கொஞ்சம் லைட்டாக இருக்கும், சில பேருக்கு டார்க்காக இருக்கும், அது ஷேடோவை பொறுத்தது. அதே போல் இந்த ஐபாலுக்கு கீழே இருக்க லைனு லைட்டாக தான் இருக்கும், இதில் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால நான் டார்க் பண்ணியிருக்கேன். சரியா, அதுக்கப்புறம் ஐப்ரோவுக்கு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன், பென்சிலை வச்சு ஷேட் பண்ணிவிட்டு பட்ஸு யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா நான் பெரிய ஸ்பெஷல் ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஸு பென்சில் பார்த்தோம்னா ஹெச்பி பென்சிலு, இது நார்மல் சார்ட்டு, அதாவது ஒயிட் சார்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதையே நம்ம நல்லா ஸ்பெஷல் ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா, அதாவது ஸ்ட்ரெட்டர் பென்சில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஷேடிங் பென்சில் யூஸ் பண்ணும்போதோ நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். பட் நம்மளுக்கு அதெல்லாம் சில டைமில் கிடைக்காது. அதனால் நார்மல் பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு நான் சிம்பிளாகவே ட்ரா பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் ஷேடிங் பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஸ்ட்ரெட்டர் பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி, சரிங்களா, அதில் இன்னும் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். பட் நம்மளுக்கு ஹெச்பி பென்சிலில் இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ட்ராயிங். ஓகேவா, இந்த மாதிரி ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது அதோட லைன்ஸு தயவுசெய்து அப்படியே கரகரன்னு கிறுக்கி விடாதீங்க. அந்த லைன்ஸ் மாதிரி அந்த ஐப்ரோவில் இருக்கிற அந்த முடி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனுக்கு லைன்ஸ் போட்டு பிரித்து விடுங்க. வெறும் லைன் மட்டும் போடுங்க, ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ணி கிறுக்க வேண்டாம். பொறுமையாக பண்ணாலும் பரவாயில்ல, அந்த முடி எந்த டைரெக்ஷனில் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம லைன்ஸை எடுத்து விட்டோம்னா போதுமானது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அதே போல் நம்ம ஒரு ஐஸ் ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பிக்சர் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா, ஒரு ஃபோட்டோ உங்களுடைய ஃபேஸை செல்ஃபியாக ஃபோட்டோ பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. உங்களுடைய கண் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களே உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கண்ணை நீங்கள் ட்ரா பண்ணும்போது நல்லா இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து ட்ரா பண்ணுவீங்க, அழகாக பொறுமையாக ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டு அழகாக கிடைக்கும். இல்லை நம்ம ஒரு தோராயமாக எப்படி சொல்கிறது, கற்பனையாக வரையும் போது நம்மளுக்கு ஒரு சில மிஸ்டேக் வர செய்யும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடும். ஸோ இது வரல அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் உங்களுடைய ஐஸை நீங்கள் தயவுசெய்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் ட்ரா பண்ணி பழகுங்க. ஓகேவா, இல்லை ஒரு ஸ்டார் ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஐஸ் நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ் பிக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிக்சரை நல்லா பார்த்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா அழகாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பார்க்காமலே ட்ரா பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப டார்க்காக எடுத்த உடனே ஷேட் பண்ண வேண்டாம். நான் ஐபாலில் ஷேட் பண்ணது வந்துட்டு எப்படியும் ஐபால் ரொம்ப டார்க்காக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக டார்க் பண்ணிட்டேன். பட் இந்த அவுட்டரில் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணிகிட்டே போங்க. இல்லைனா ஒரே டைமில் டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரப் பண்ணதும் நல்லாவே தெரியும். மறுபடியும் நம்ம அந்த இடத்துல ட்ராப் பண்ணும்போது
அந்த டார்க்னஸ்ஸு கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணிகிட்டே போங்க. பட்ஸு நல்லா ஸ்ட்ராங்கான பட்ஸை யூஸ் பண்ணுங்கள். பட்ஸை வந்து கொஞ்சம் நான் பிடிச்சிருக்கிற பட்ஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் கார்னரில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் இந்த பிக்சர் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எங்கெங்கே மிஸ் ஆகிருக்கு, அதாவது கேரக்டர் எங்கே மிஸ் ஆகிருக்கு, எங்கே டார்க்னஸ் இருக்குது, எங்கே லைட் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் நான் ஐபால் கொடுத்துருக்கேன். இந்த ஐபால் பார்த்தோம்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது. இந்த சைடில் ஒரிஜினல் பிக்சரில் பார்த்தோம்னா செமி சர்க்கிளில் இருக்குது. நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஷேட் பண்ண கொஞ்சம் சர்க்கிளாக ஷேப்ஸ் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த கேப் விட்டுருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் ஷேட் பண்ணிவிட்டு டார்க்னஸ் கொடுத்தேன்னா அது சர்க்கிள் ஷேப்பாக மாறிடும். ஸோ நம்ம எடுத்த உடனே அதோடைய அவுட்புட்டை எதிர்பார்க்காதீங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்புட் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரிஜினல் பிக்சரை வச்சு கரெக்டாக செக் பண்ணுங்கள். எந்த லைனுக்கு நேராக எந்த லைன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை ட்ரா பண்ண ஈஸியாக உங்களுக்கே புரியும். ஒரு சில விஷயம் இந்த மாதிரி லைன்ஸ் எங்கே முடிஞ்சிருக்கு, எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, மேலே இருக்கிற ஐப்ரோ வந்துட்டு இந்த லென்த்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அழகாக பார்த்து டீட்டெயிலாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மைக்ரோடிக் பென்சில் இருக்கு இல்லையா, மைக்ரோடிக் பென்சில் பேக் சைடில் நம்மளுக்கு இந்த மாதிரி எரேசர் கிடைக்கும். இந்த எரேசரு வாங்கி வச்சுக்கோங்க. மைக்ரோடிக் பென்சில் 5 rupees கொடுத்து நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதில் இருக்கிற இந்த எரேசரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம பிக் சைஸ் எரேசரை வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக தான் ரப் பண்ண முடியும். இந்த மாதிரி தின்னாக லைனாக ரப் பண்ண முடியாது. நான் இதுக்காகவே போயிட்டு இந்த 5 rupees கொடுத்து இந்த எரேசர் வாங்கணுன்றதுக்காக இந்த பென்சிலை வாங்கியிருக்கேன். இந்த பென்சில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் இந்த எரேசருக்காக இந்த பென்சிலை வாங்க வேண்டியா இருந்தது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஹைலைட்டெல்லாம் கொடுக்க முடியும் இதில். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலாக எரேசர் வாங்கணுன்றதில்ல. நம்மளுக்கு எந்த மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்குமோ அந்த மெட்டீரியலை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணுற போது கொஞ்சம் பார்த்து அழகாக கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அந்த பிக்சரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி ட்ரா பண்ணும்போது தான் உங்களுடைய மிஸ்டேக் எங்கே இருக்குது, எங்கே கரெக்டாக இருக்குது, எங்கே ரொம்ப லைட்டாக பண்ணியிருக்கீங்க, எங்கே டார்க்காக பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் அழகாக டீட்டெயிலாக தெரியும். அந்த பிக்சரை முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஐபாலோட செமி சர்க்கிளோட ஷேப்பு எனக்கு தெரியல. உட்காந்து நான் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அது செமி சர்க்கிளாக இருக்குது, நம்ம ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் கடைசியில் கரெக்ஷன் பண்ணிட்டேன் அதை. நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஷேடு எங்கே டார்க் இருக்குது, எங்கே லைட் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். பென்சிலை கொஞ்சம் ஸ்மூத்தாக பிடிங்க. நான் ஆக்சுவலாக பென்சில் எப்படி பிடிக்கணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 டைப்பாக பென்சிலை பிடிக்க முடியும். நான் இந்த மாதிரி தான் லைட்டாக பிடிச்சி எங்கெங்கே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மெர்ஜ் பண்ணுறோம் இல்லையா, பட்ஸை வச்சு மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம பென்சில் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணும்போது இன்னும் நல்லா அழகாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு லைட்டாக கூட மெர்ஜ் பண்ணிவிடுங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பென்சில் வச்சு நம்ம ஷேட் பண்ணும்போது நல்லா எஃபெக்டாகவும் இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதில் சின்ன ட்ரிக் தான். இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி ஹைலைட்டெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக பிக்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோடைய மிஸ் ஆனது, அதாவது அதில் பிக்சர்ஸ் எங்கெங்கே மிஸ்டேக்காக இருக்கோ அந்த மிஸ்டேக் ஆனதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா தோணியிருக்கும். முடிஞ்சிருக்கு, உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மவுத் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். அந்த மவுத் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் வெர்டிக்கல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு கீழே 2 சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ எல்லா சர்க்கிளுமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே உள்ள சர்க்கிளில் ஒரு கர்வ் லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். அந்த கர்வ் லைன் எப்படின்னா இந்த மாதிரி கர்வ் லைன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்டட் பாயிண்ட் இருக்குல்லையே, அதுலேருந்து ஒரு கர்வ் லைன் கொண்டு போய் மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் மேலேருந்து கீழே இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு கர்வ் லைன் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே சர்க்கிளோட லைன்லேருந்து அப்படியே ஒரு கர்வ் லைனு இந்த எண்டுக்கும் இந்த ஸ்டார்ட் லைனுக்கும் ஒரு கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன்று கீழே வந்துட்டு இந்த 2 சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த 2 சர்க்கிளில் ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கர்வாக வந்தாலும் சரி. ஸோ இந்த கார்னர்லேருந்து ஒரு கர்வ் லைனு, இந்த கார்னர்லேருந்து ஒரு கர்வ் லைன். ஸோ இதுதான் லிப்ஸு சிம்பிளாக வரைகிறதுக்கான மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது ரப் ஸ்கெட்சு. ஸோ இந்த ரப் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எரேசர் வச்சு அதை
லைட்டாக ரப் பண்ணிவிடுங்க. ஸோ நீ இன்சைடில் இருக்க அந்த சர்க்கிளை மட்டும் ரப் பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல்லாகவே ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக நல்லா பர்ஃபெக்ஷனான ஒரு லைன் போட்டாலும் சரி தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த லைன்ஸு முடிச்சுட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஷேட் பண்ணணும். ஸோ ரொம்ப டார்க்லேருந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெளியே வர்ற மாதிரி. இந்த கார்னர் ஃபுல்லாக நல்லா டார்க் பண்ணிட்டு அப்படியே வர கொஞ்சம் லைட்டாக மறுபடியும் இந்த கார்னர் ஃபுல்லாக டார்க்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக லைட்டாக இந்த மாதிரி 4 கார்னரும் முடிச்சிட்டதுக்கப்புறம் மேலே அந்த ஃபஸ்ட்டு லிப் இருக்குல்லையே, மேலே இருக்க லிப்புக்கு கீழே அந்த சென்டர் லைனை கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி மேர்ஜ் பண்ணணும். மேர்ஜ் பண்ணும்போது இந்த பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மேர்ஜ் பண்ணுங்கள். எங்கெங்கே லைட் இருக்கணுமோ அந்த இடத்துல டார்க் பண்ணிடாதீங்க. டார்க் பண்ணாமல் மற்ற இடத்துல கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கார்னர் லெஃப்ட் கார்னரும் சரி, ரைட் கார்னரும் சரி கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். சென்டரில் வர கொஞ்சம் லைட்டாக மாறிடும். லிப்ஸு எப்போவுமே மேல் லிப்ஸு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கீழ் லிப்ஸு கொஞ்சம் லைட்டிங்காக இருக்கும். அதாவது மேலே இருக்கிற லிப்ஸ் மேலே அதிகமாக வெளிச்சம் படாது, அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். கீழே இருக்கிற லிப் மேலே டேரெக்டாகவே சன்லைட் படும். ஸோ அதனால தான் அது லைட்டாக தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லிப் இருக்கும். அதாவது சில பேருக்கு 2 லிப்புமே, அதாவது மேல் லிப்பும் கீழ் லிப்புமே பிக் சைஸாக இருக்கும். சில பேருக்கு ரெண்டுமே ஸ்மால் சைஸாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மேலே இருக்கிறது ஸ்மால் சைஸாக இருக்கும், கீழே இருக்கிறது கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபேஸ் கட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லிப்ஸுங்க மாறும். ஸோ அதனால் அந்த கேரக்டர் நம்ம வரையும் போது பார்த்து மேலே இருக்க லிப்பு பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்ட்டு கொஞ்சம் பார்த்து அழகாக டீட்டெயிலாக ட்ரா பண்ணலாம். பட் காமனாக எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி லிப் அதாவது மேலே ஸ்மால் சைஸாகவும் கீழே பிக் சைஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிப்ஸை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் கொஞ்சம் டார்க்காக போடுங்க. அந்த லைன் டார்க்காக போடுறதுக்கான காரணம் என்னென்னா, மேல் லிப் வந்துட்டு கொஞ்சம் இப்படி கீழே ஷேடோவோட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம பண்ணுறது. அது இல்லாமல் அந்த லைன்ஸ் நல்லா டீட்டெயிலாக காட்டினோம் தான் லிப் நல்லா பிரிஞ்சு இருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஷேட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த ஷேடிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் எங்கெங்கே லைட்டிங் வைக்க முடியுமோ அதெல்லாம் லைட்டிங் வைக்கணும். அதாவது இந்த லெஃப்ட் கார்னரும் சரி, ரைட் கார்னரும் சரி நல்லா டார்க்காக இருக்கும். பட் சென்டரில் இருக்கிற லிப்போட சென்டரில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே லைட்டிங் கொடுக்கணும். அந்த லைட்டிங் கொடுக்குற இடத்துல பார்த்து அழகாக கொஞ்சம் பொறுமையாக ஷேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எரேசர் ஒன்று எடுத்துக்கோங்க. எரேசர் எடுத்துகிட்டு இந்த லிப்போட லைனு, அதாவது லிப்பில் நம்மளுக்கு இந்த சுருக்கம் இருக்கும் இல்லையா, அந்த சுருக்கத்துக்காக இந்த மாதிரி லைன்ஸ் போடுவோம். அந்த லைன்ஸு தான் எரேசர் வச்சு, அதாவது கார்னர் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. உங்களுடைய எரேசரை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அது பிக் சைஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஷார்ப்பை வச்சு மட்டுமே அந்த லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை எரேசரில் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பட்ஸு இல்லாட்டி இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, இதை வச்சு அது மேலே லைட்டாக மேட்ச் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக பண்ணாதீங்க. லைட்டாக பண்ணும்போது அது வந்துட்டு சும்மா லைட்டாக ரொம்ப டார்க் இல்லாமல் ரொம்ப லைட்டாக தெரியும். அது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியும். அந்த லிப்போட சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக தெரியும். ஸோ இதுதான் மெத்தடு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு லிப் வந்துட்டு சிரிக்கும் போது ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். நம்ம ஆங்க்ரி அதாவது கோவமாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதாகும். ஸோ ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் லிப்ஸு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இருக்காது. ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்குது வெறும் நார்மலாக ஒரு லிப் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு லிப்போட மெஷர்மெண்ட்டு வித் ட்ராயிங். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹாய், இப்போ ஒரு நோஸ் ஒன்று நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த நோஸ் ட்ரா பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிக் சைஸ் சர்க்கிளும் 2 ஸ்மால் சைஸ் சர்க்கிளும் ட்ரா பண்ணணும். அதை இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நோஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதிரி நோஸ் இருக்கும்போது அவங்களுடைய மெஷர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். பட் சர்க்கிள் இது மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பிக் சைஸ் சர்க்கிளும் 2 ஸ்மால் சைஸ் சர்க்கிளும் கண்டிப்பாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஓவல் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த சென்டரில் பிக் சைஸாக இருக்கிற சர்க்கிள்லேருந்து கர்வ் லைன் எடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஸ்மால் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் 2 கர்வ் லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். நோஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் 2 கர்வ் லைன்ஸை ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஆக்சுவலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் இல்லையா, அது இந்த மாதிரி கர்வ் லைன்ஸோட ஜாயின் பண்ண மாதிரி வரும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து இந்த ஸ்மால் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நோஸோட மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரப்பாக ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் சூப்பராக அழகாக வரும். ஸோ இது தோராயமாக தான் ட்ரா பண்ணுறேன். இது எந்த நோஸும் நான் பார்த்து ட்ரா பண்ணல. ஒரு மெஷர்மெண்ட், அதாவது ஒரு நோஸ் எப்படி இருக்கணுமோ
அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்பி பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதை ஒரு பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு ஷேட் பண்ணுறேன். இந்த ஷேட் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம லைட்டிங் எங்கே கொடுக்கணும், டார்க் எங்கே கொடுக்கணும், இதெல்லாம் நல்லா அழகாக தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு நோஸ் அழகாக பர்ஃபெக்டாக வரும். நான் இந்த ஹெச்பி பென்சிலில் ட்ரா பண்ணதுனால நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. டார்க்னஸ் வராது, அவ்வளோதான். மற்றபடி நோஸ் இப்படி தான் வரும். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்க்கு அதாவது எங்கெங்கே டார்க் கொடுக்கணும், எங்கெங்கே லைட் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஷேட் பண்ணும்போது இந்த ஹோல்ஸு, அதாவது இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நல்லா டார்க் பண்ணுங்கள். ஓகே, சில பேருக்கு இந்த ஹோல்ஸ் தெரியாது, சில பேருக்கு இந்த ஹோல்ஸ் நல்லாவே தெரியும், நல்லா பெருசாக. ஸோ நம்மளுக்கு ஹோல்ஸ் தெரியற இடத்துல மட்டும் இந்த மாதிரி டார்க் பண்ணுங்கள். ஹோல்ஸ் தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல லைட்டாக மட்டும் லைட் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்னஸ் வரும், அப்புறம் இந்த நோஸ்க்கு மேலே கொஞ்சம் டார்க்னஸ் வரும். சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஷேட் பண்ண கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சுட்டு கொஞ்சம் டார்க்னஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் சைடில் பென்சிலை வச்சு கொஞ்சம் கிறுக்கி வச்சுக்கோங்க. பேப்பரில் ஒரு ரப் பேப்பரில் கிறுக்கி வச்சுக்கோங்க. கிறுக்கி வச்சுட்டு அந்த கிறுக்கி வச்ச ஷேட் மேலே இந்த பிளெண்டிங் ஸ்டெப்பை நல்லா மெர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் பண்ணி கொண்டு போங்க. இல்லை நம்ம டேரெக்டாகவே இங்கேயே ஷேட் பண்ண நம்மளுக்கு அந்த பென்சில் லைன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாகவே தெரியும். நான் அதெல்லாம் தனியாகவே அந்த பவுடர் ஒன்று ஷேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பென்சில் வந்து ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பவுடர் ஒன்று தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சேவ் பண்ணி வச்ச பவுடரை டிப் பண்ணி எடுத்து தான் இந்த மாதிரி ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக லைட்டாக நம்ம ட்ரா பண்ணும்போது அதோட அவுட்புட் நம்மளுக்கு நல்லா அழகாக டீட்டெயில்டாக வரும். ஸோ நம்மளுக்கு இதுதான் ஈஸியான மெத்தடும் கூட. இந்த மாதிரி டார்க்னஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லைட்டிங் கொடுக்கணும் இல்லையா. அந்த லைட்டிங் கண்டிப்பாக எங்கேருந்து கொடுக்கணும் நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நோஸோட அவுட்புட் நல்லாயிருக்கும். இந்த நோஸோட மேலே, அதாவது டாப் சென்டர் பாயிண்டில் நம்மளுக்கு லைட்டிங் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சன்லைட்டு டைரெக்டாக அந்த இடத்துல மட்டும் பளிச்சு நல்லா அழகாக வெல்றதுனால அந்த இடத்துல லைட்டிங் கொடுக்கணும். பட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நோஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்கே டார்க் கொடுக்கணுமோ அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டெப்த்து வச்சு டார்க் பண்ணுங்கள். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் லைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரிஜினல் பிக்சர், அதாவது ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணும்போது இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இனிமேல் வர பிக்சர்ஸ் வச்சு ஏதாச்சும் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து ட்ரா பண்ணி பழகுங்க. நம்மளுக்கு டார்க்னஸ் எங்கே கொடுக்கணும், லைட்டிங் எங்கே கொடுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு சில ட்ராயிங் பிக்சர்ஸை பார்த்தாலோ இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸை பார்த்தோ கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து ட்ரா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸை வச்சு நீங்கள் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒரு மெஷர்மெண்ட். எப்படின்னா ஒரு நோஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 3 சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு மேலே 2 ஓவல் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய்.